Hi students, நாம இப்போ இந்த வீடியோல என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படின்னா, a stone is thrown from the top of a tower at an angle of 30 degree up with the horizontal with the velocity of 16 meter per second. இந்த இடத்துல up with the horizontal அப்படின்ற இந்த வேர்டு இருக்கு பார்த்தீங்களாப்பா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. இதை வச்சு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அண்ட் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனில் இருந்து அடிஷனலாக சில இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த ப்ராப்ளத்தில் தெரிஞ்சுக்கிட போகிறோம். ஸோ அப்போது ஒரு இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி கொடுக்குறோம். அந்த இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு 16 மீட்டர் பெர் செகண்ட் அப்வர்ட் டைரக்ஷனில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ் ஆஃப் லைட் ஸ்ட்ரைக்ஸ் த கிரவுண்டு. அப்போது டைம் பீரியடு நம்மளுக்கு 4 செகண்ட்ஸ் கழித்து கிரவுண்டை ரீச் பண்ணுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரிங்களா? கால்குலேட் த ஹைட் ஆஃப் த டவர் ஃப்ரம் த கிரவுண்ட் அண்ட் ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆஃப் த ஸ்டோன். அப்போது ஹெச்ன்ற இந்த ஹைட்டு கேட்டிருக்கிறாங்க, ரேஞ்ச் கேட்டிருக்கிறாங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸு. சரிங்களா? எவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் விழுகணும். இந்த ஆங்கிள் கூட 30 டிகிரி அப்படின்றத கொடுத்துட்டாங்கப்பா. ஸோ நம்ம இங்கே கொடுத்த இந்த கிவன் டேட்டாவை சரியான முறையில் எழுதினாலே போதும். u ஈக்குவல் டு 16 மீட்டர் பெர் செகண்டு இனிஷியல் வெலாசிட்டி இல்லைங்களா? ஸோ இதுக்கான ஆங்கிள் தீட்டான்றது 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. டி டைம் பீரியடுன்றது 4 செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஜி வேல்யூ 9.8 மீட்டர் பெர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கிட சொல்லிட்டாங்க. சரிங்களாப்பா? ஓகே, இப்போது இந்த யூன்ற இனிஷியல் வெலாசிட்டியை நம்ம என்ன செய்ய முடியும், ரெண்டாக ரிசால்வ் பண்ணலாம். ஒன்று வெர்டிகல் வெலாசிட்டி யூஐ, அனதர் ஒன் இஸ் த ஹரிசாண்டல் வெலாசிட்டி யூஎக்ஸ். சரிங்களாப்பா? ஏன்னா நம்மளுக்கு ரிசல்டன் வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா அப்வர்ட் டைரக்ஷனில் நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? நார்மல் ஹரிசாண்டலில் மட்டும் இருந்துச்சுன்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போது கொஞ்சம் ஸ்லைட்லி அப் பண்ணி 30 டிகிரி இன்க்ளைண்டாக நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அப் வித் ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? யூஎக்ஸ்ன்றது ஹரிசாண்டல் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. யூஎக்ஸ் அப்படின்றத யூ காஸ் தீட்டா நம்ம எழுதுவோம். அதேமாதிரி இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டியை யூஐன்னு எடுத்துக்கிடுமா, யூஐ அப்படின்றது யூ சைன் தீட்டா. சரிங்களாப்பா? ஸோ ஓகே, நம்மளுக்கு ஆங்கிள் தீட்டா வந்து 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. காஸ் 30 டிகிரின்றது √3/2வும் சைன் 30 டிகிரின்றது 1/2ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாமே. அப்போ யூ எவ்வளோப்பா, 16 காஸ் 30 டிகிரிக்கு √3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 16 × √3/2. அப்போது 8√3ன்னு வரும். √3யோட வேல்யூ 1.732 நம்ம இதோட 8ஓட மல்டிபிள் பண்ணோம்னா 13.86 மீட்டர் பெர் செகண்டுன்னு கிடைக்கும்பா. சரிங்களா? ஸோ இதேமாரி நம்ம வெர்டிகல் வெலாசிட்டிக்கும் கண்டுபிடிக்கலாமா. யூ அப்படின்றது 16 இனிஷியல் வெலாசிட்டி, சைன் 30 டிகிரின்றது நம்மளுக்கு 1/2. அப்போது 16 × 1/2 அப்படின்றது 8 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றது வெர்டிகல் வெலாசிட்டி. ஸோ இப்போ ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெலாசிட்டியும் வெர்டிகல் காம்பனன்ட் வெலாசிட்டியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், இப்போ இவங்க கேட்டிருக்கிற இந்த ஹைட்டும் ஹரிசாண்டல் ரேஞ்ச் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹைட் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஹைட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதில் எஸ் அப்படின்றது என்னது, வெர்டிகல் ஹைட்டு, வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது ஹைட்டு. ஸோ யூ அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி. இந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி எப்படி பார்க்கணும், ஆக்சுவலாக நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அப்வர்ட் டைரக்ஷனில் ப்ரொஜெக்ட் பண்ண இந்த வெலாசிட்டி அப்வர்ட் டைரக்ஷனில் பண்ணது யூஐ அப்படின்றது 8 மீட்டர் பெர் செகண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த பால் மேலே நோக்கி போயிட்டு திரும்ப இந்த இடத்த ரீச் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெலாசிட்டியை -8 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லணும். மேலே நோக்கி வெர்டிகல் வெலாசிட்டி 8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடில் இருக்குது. எப்போ இந்த பாயிண்டில் இருந்து கீழே இருக்குதோ இதைத்தான் நம்ம ஹைட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இல்லைங்களாப்பா. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு திரும்ப கீழே வரும்போது நெகட்டிவ் சைன் ஆஃப் த ஒய் காம்பனன்ட் வெலாசிட்டி -8 மீட்டர் பெர் செகண்ட் தான் நம்ம எடுக்கணும். சரிங்களாப்பா? மேலே போகும்போது பாசிட்டிவ், கீழே வரும்போது நெகட்டிவ். ஸோ அதை தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், -8 மீட்டர் பெர் செகண்டுன்னு எடுத்துக்கோங்க. ஏன்ற ஆக்சிலரேஷன் தெரியும், டீன்ற டைம் பீரியடும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு -8 இன்ட்டு டைம் பீரியட் 4 தென் ப்ளஸ் ஆஃப் ஜியோட வேல்யூ 9.8 இன்ட்டு 4 ஸ்கொயர். சரிங்களாப்பா? இந்த 2 9.8 அடிச்சோம்னா 4.9 வரும். ஸோ -8 × 4 -32 ப்ளஸ் 4.9 இன்ட்டு 4 ஸ்கொயரோட வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணால் 78.4ன்னு கிடைக்கும்பா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது அப்போ -32 ப்ளஸ் 78.4 அப்படின்றது 46.4 மீட்டர்னு கிடைக்கும்பா. ஸோ அப்போ ஹைட் எவ்வளவு, 46.4 மீட்டர். ஸோ இதே போல் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான்.
டு ஃபைண்ட் ரேஞ்ச். ரேஞ்ச் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஹரிசாண்டல் வெலாசிட்டி வித் டோட்டல் ஃப்ளைட் டைம். அப்போது ஹரிசாண்டல் வெலாசிட்டி யூஎக்ஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 13.86. தென் ஃப்ளைட் டைம் அப்படின்றது 4. டேரெக்டாக நம்ம மல்டிபிள் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும் 55.4 மீட்டர். புரிஞ்சுங்களாப்பா? அப்போ ஆர் வேல்யூ எவ்வளவு? ரேஞ்சு 55.4 மீட்டர். கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இது மாதிரி எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களாப்பா? ஸோ கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கான்செப்டை தெளிவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களாப்பா? தொடர்ந்து இதே போல் நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.